வெளிநாட்டில் போய் வாழுற அவங்க வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் கிடையாது. நம்ம ஆட்கள் அங்கே போய் பிழைக்க போனவங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும்? குடும்பம் இங்கே இருக்கும், உழைப்புக்காக அங்கே போயிருக்காங்க, அவங்க தங்குற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், நிறைய அவங்களுக்கு வந்து தேவைகள் இருக்கு. அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வந்து அவங்கள்ட்ட வந்து காசு நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சேவைகள். இந்த காதல் கல்யாணத்துல போய் முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். இல்ல சில கிரக அமைப்புகள், சில கர்ம வினை இவங்க வந்து இந்த பிறவில வந்து சந்திச்சுட்டாங்க. அப்ப சந்திச்சவங்களுடைய வாழ்க்கை இணைய முடியாத இருக்கு. அப்படி இணைஞ்சா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படின்னா அது பிராங்கா சொல்லிடுவோம். யாருமே வந்து நியூ கிளைண்ட், புதிய கஸ்டமர் அப்படின்னு நான் யாரையும் நான் சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு இடத்துல போய் பார்த்து அனுபவப்பட்டு பல ஆயிரங்களை இழந்து வந்தவங்க தான் எனக்கு வந்து 80%. மகரிஷி வந்து உங்க நாவில் அமரணும், அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் இருக்கணுங்கிற ஒரு மாணாக்கன் விதி இருக்கு. அப்படி உள்ளவங்கள்ட்ட தான் வாக்கு பலிதன் உண்டு தவிர எல்லாரும் சொல்லியும் ஜோதிடம் பலிக்காது. நிறைய போலி ஜோதிடர்கள் இருக்காங்க, போய் உட்கார்ந்த உடனே பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தர்மத்தை நான் வந்து மீறது இல்லைங்க. சில விஷயங்கள் தாமதமாகும். நீங்க ரேகை அனுப்பி 1 வாரம் 2 வாரம் கூட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் மனம் வருத்தப்படலாமே தவிர, ஒன்ஸ் உங்களுடைய சேவையை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து துல்லியமா கொடுக்கணுமோ உங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்குள்ள போயிட்டு ஏன் அது அப்படி இருக்குங்கிறத அதை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க வந்து வெளியில வரத்துக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கும், பணம் உங்க வீட்டுல தங்கறதுக்கும் பணம் சேமிக்கிறதுக்கும் வழிமுறையை உங்களுக்கு கொடுத்துரும். நாடி ஜோதிடம் பார்க்க வந்துட்டீங்கன்னா நான் எல்லாமே பேசுவேன். இல்லை உங்களை புகழ்ந்து பேசுறதா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க நாடி ஜோசியம் பார்க்காதீங்கன்னு. எங்க வாழ்க்கைங்கிறது 2 விஷயத்துல தாங்க இயங்குது. ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு துக்கம். டிவைன் நாடி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடினா. நம்ம கூட இந்த நேர்காணல்ல நாடி ஜோதிடர் MP கந்தவேல் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க எப்படி பார்க்கறது? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வேறுபாடு நான் பார்த்தது இல்லைங்க. இங்க வாழக்கூடிய மக்களுக்கு 5000 பெரிய காசு. வெளிநாட்டில் போய் வாழுற அவங்க வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் கிடையாது. நம்ம ஆட்கள் அங்கே போய் பிழைக்க போனவங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும்? குடும்பம் இங்க இருக்கும், உழைப்புக்காக அங்க போயிருக்காங்க, அவங்க தங்குற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், நிறைய அவங்களுக்கு வந்து தேவைகள் இருக்கு. அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வந்து அவங்கள்ட்ட வந்து காசு நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை எங்கள்கிட்ட கிடையாது. எல்லாருக்கும் சரிசமா தான் பார்க்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரேகை அனுப்பணும். இப்போ இன்னைக்கு நிறைய இருக்கு, இங்கு பேடு அப்படின்னு சொல்றோம், ரப்பர் ஸ்டாம்ப் பேடுன்னு சொல்றோம். இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? எல்லார் வீட்லயும் பெண்மணி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா லிப்ஸ்டிக் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆண்னா வலது கையையோ இல்லை பெண்ணா இடது கையையோ அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஒரு வெள்ளை பேப்பர், வெயிட் பேப்பரில் அதை வந்து நம்ம வந்து வச்சு எடுக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக தான் வைக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. மென்மையாக வச்சு அழுத்தும் பொழுது அந்த ரேகை வந்து அந்த பேப்பரில் நல்லா பதியும். அதை திருப்பி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரேகையோட வடிவங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை சரி பார்த்துட்டு அதை வந்து தெளிவான ஒரு கேமரா இருக்கக்கூடிய ஃபோன் மூலமாக அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஓலை என்ன இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து சொல்லுவோம். நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைனில் இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸ்கைப் இருக்கு, ஜூம் கால் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிலாம் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்லாம் அங்கே ஒர்க் ஆகாது. அப்போ வந்து போட்டின் சில பேர் ப்ரொனன்சியேஷன் கூட மாறலாம். போட்டினா பெட்டின், BOITM ஏதோ ஒரு ஆப் இருக்கு. அதுமாரி மூலம் கூட இல்லை டெலிகிராம் அதன் மூலமாக கூட நம்மளை தான் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக வர முடியாதவங்க நேரடியாக வந்து உட்காந்தா என்ன சர்வீஸோ அதே சர்வீஸ் ஆன்லைனில் கொடுப்போம். ஆனால் ஆன்லைனில் நமக்கு அது நம்பகமாக இருக்குமா சார்? ரொம்பவேங்க. எங்க மனசாட்சி இருக்குங்க. சரிங்களா? நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்களேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தர்மத்தை நான் வந்து மீறது இல்லைங்க. சில விஷயங்கள் தாமதமாகும். நீங்கள் ரேகை அனுப்பி 1 வாரம் 2 வாரம் கூட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மனம் வருத்தப்படலாமே தவிர, ஒன்ஸ் உங்களுடைய சேவையை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து துல்லியமாக கொடுக்கணுமோ அதை நான் குறைக்கவே மாட்டேங்க. அது வந்து அதுக்கு நான் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்தமாரி நம்ம வந்து நான் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்குலாம் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா ஊரை விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு போய், குடும்பத்தை பிரிஞ்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் அவங்க வேலை பார்க்குறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தனிமை அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். ஏதாவது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையிலேருந்து கூட நம்மளுக்கு கால் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் உணர்ந்து அவங்களுக்கு வந்து நான் அந்த வேலையை நான் பண்ணி கொடுக்குறேங்க. என்ன ஒன்று தாமதம், வேற வழி கிடையாது. நானும் ஒரு ஆள் பேசி 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 தொண்டை ட்ரை ஆகிடுங்க. இந்த தொண்டை ஃபுல்லாக ட்ரை ஆனதுன்னா அதனுடைய விளைவு வந்து நான் பேச முடியாத கூட போவோம். அதுமாரி ஒரு நோயே இருக்குது, அது எனக்கு தெரியுது. வேற வழி கிடையாது. நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்க்குறோம், 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்க்குறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நான் வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். மற்றபடி தாமதம் தான் இங்கே உள்ள கம்ப்ளைண்ட்டை தவிர வேலை பார்த்து கொடுத்ததுல திருப்தியா இல்லை, எனக்கு தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை,
எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. ஒன்ஸ் நான் படிச்சுட்டேன்னா நாடி அது அவங்களுக்கு வேத வாக்கு தான். இப்போ நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நிறைய நெகட்டிவா சொல்றீங்கன்னு வைங்களேன், கஸ்டமரோட ரியாக்ஷன் எப்படி? நான் சொல்லிடுவேன். நான் நாடி ஜோதிடம்னு பார்க்க வந்துட்டீங்கன்னா நான் எல்லாமே பேசிடுவேன். இல்லை உங்களை புகழ்ந்து பேசுறதா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க நாடி ஜோசியம் பார்க்காதீங்கன்றுவேன். எங்க வாழ்க்கைங்கிறது 2 விஷயத்துல தாங்க இயங்குது. ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு துக்கம். இது 2 தானேங்க வாழ்க்கை இல்லையா? துக்கத்துல இருக்கிறவன் துக்கத்திலே வாழ போறது இல்லை, சந்தோஷமா இருக்கிறவன் சந்தோஷமே அவனுக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க போறது இல்லை. இது 2ம் கலந்துதான் வாழ்க்கை. சந்தோஷமா இருக்கும்போது நீ என்னெல்லாம் புண்ணியம் பண்ணுங்க, கஷ்டப்படுற நேரத்தில் அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு வழியை பண்ணுங்க, அவ்வளவுதான். சொல்லலைன்னா தானே பிரச்சனை. இப்போ உங்ககிட்ட வந்து பாக்குறாங்கல்ல சார், இப்போ இவங்களுக்கு வந்து இன்னாருக்கு வந்து காதல் தோல்வி வரப்போகுது அப்படின்னா நீங்க காதல் விஷயத்துல வந்து சிக்காதீங்கன்னு சொல்லி நீங்க முன்னெச்சரிக்கையா சொன்னா அவங்க சேவ் ஆகலாம்ல. நிறைய பேர் மாறி இருக்காங்க. இந்த காதல் கல்யாணத்துல போய் முடியாது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிடுவோம். இல்ல சில கிரக அமைப்புகள், சில கர்ம வினை இவங்க வந்து இந்த பிறவில வந்து சந்திச்சுட்டாங்க. அப்ப சந்திச்சவங்களுடைய வாழ்க்கை இணைய முடியாத இருக்கு. அப்படி இணைஞ்சா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படின்னா அதை ஃப்ராங்கா சொல்லிடுவோம். இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் மீறி பண்ணுனா இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு வெளிப்படையா சொல்லிடுவோம். இன்னொரு முக்கியமான கேள்வி சார், இப்போ இன்றைய காலகட்டத்தில் 100% மக்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. நான் அதாங்க, கல்யாணம் கூடி வருவதற்கான அமைப்பு இருந்து, அவங்க கல்யாணம் பண்றதுக்கான விதி இருந்து, அவங்க வாழ்க்கையில நடக்க விடாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு உண்டு. அந்த கல்யாணம் சக்சஸ் ஆகிறதுக்கு அதுக்கும் வழி எடுத்து கொடுப்பேன். கல்யாணங்கிறது நம்ம தீர்மானிக்கல, அவர் தீர்மானிக்கிறார். நீங்களோ நானோ தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு மகரிஷி மூலமா தீர்வு எடுத்து கொடுத்துடலாம். காசு நல்லா சம்பாதிக்கிறாங்க சார் ஒருத்தவங்க, ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில விரைய செலவு ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி ஸ்டாப் பண்றது? கண்டிப்பா உண்டுங்கம்மா. ஏன் வந்து அவங்களுக்கு விரயம் ஏற்படுது எல்லாமே தாங்க. இப்போ வியாதின்னு போறோம்ல, மருத்துவர்கிட்ட வியாதின்னு போயிட்டோம், அந்த வியாதி குணமாகலன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம்? என்ன காரணத்தினால அந்த வியாதி உருவானதுங்கிற அடுத்த லெவலுக்கு போவோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆழமா நம்ம வந்து உள்ள கொண்டு போவோம். அப்ப அதுக்குரிய ரத்த பரிசோதனைகள் இருக்கு, இன்னும் வேற சில பரிசோதனைகள்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதே போல அவங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்குள்ள போயிட்டு ஏன் அது அப்படி இருக்குங்கிறத அதை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க வந்து வெளியில வரத்துக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருவோம். பணம் அவங்க வீட்டில் தங்கறதுக்கும் பணம் சேமிக்கிறதுக்கும் வழிமுறையை அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ எப்படி சொல்றது, ஊடகத்துல பாத்தீங்கன்னாலே ஏகப்பட்ட பேர் வந்து ஜாதகம் பார்க்கறேன்றாங்க, நாடி பார்க்கறேன்றாங்க. உங்களோட அனுபவத்துல மக்களுக்கு வந்து நீங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் வந்து போலின்றதை மக்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னாங்க நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதை நான் எப்படி முன் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில பேருடைய கருமா நீ வந்துட்ட போய் ஏமாறணும்னு எழுதப்பட்டிருக்கு. என்கிட்ட வரவங்க யாருமே வந்து நியூ கிளைண்ட், புதிய கஸ்டமர் அப்படின்னு நான் யாரையும் நான் சொல்ல முடியல. எல்லாருமே ஒரு இடத்துல போய் பார்த்து அனுபவப்பட்டு பல ஆயிரங்களை இழந்து வந்தவங்க தான் எனக்கு வந்து 80% கஸ்டமர். சரி, இவர்கிட்ட போனா எப்படி இருக்கும், என்னுடைய அதாவது அந்த ரிவ்யூ, என்னை பத்தி ஒப்பீனியன் நல்லபடியா சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு போங்க, நான் ஏற்கனவே போய் பார்த்துருக்கேன், இவர் உண்மையா இருக்கும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கஸ்டமர் தான் எனக்கு அதிகம். அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். புதுசா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நோக்கத்துல வரவங்கள்ட்ட நான் வந்து அது முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உண்மையா நம்மளை தேடி வரவங்களுக்கு, நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது நான் அவங்களுக்காக முழுமையா அர்ப்பணிப்பு பண்றேன். அப்படி இருக்கும்பொழுது புதிய ஜோதிடர், எல்லாரும் ஜோதிடர் ஆகிட முடியாதுமா. ஜோதிடன் யாரு ஜோதிடனா ஆகணுங்கிறது விதி இருக்கு, மாணாக்கன் விதின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் ஜோசியம் சொல்லி பழிக்காது, அது இருக்கு. படிச்சு புத்தகத்தை படிச்சு ஜோசியம் சொல்றதெல்லாம் வாழ்க்கையில வந்து ஒத்து வராதுங்க. புத்தகத்தை படிச்சு ஜோதிட பயிற்சிகளுக்கு போயோ இல்ல புத்தகத்தை பார்த்து படிச்சியோ நீங்க ஜோதிடம் சொன்னா ஜோதிடம் பழிச்சிடாது. அந்த கலைமகள் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும். மகரிஷி வந்து உங்க நாவில் அமரணும், அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் இருக்கணுங்கிற ஒரு மாணாக்கன் விதி இருக்கு. அப்படி உள்ளவங்கள்ட்ட தான் வாக்கு பலிதன் உண்டே தவிர எல்லாரும் சொல்லியும் ஜோதிடம் பலிக்காது. நிறைய போலி ஜோதிடர்கள் இருக்காங்க, போய் உட்கார்ந்த உடனே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம இடத்துல பிரம்மாண்டம் எதுவும் கிடையாது, யதார்த்தம் இருக்கு. என்ன உண்மை இருக்கோ அதை பேசுறோம். நீ என்னை பத்தி உயர்த்தி பேசினாலும் சரி, தப்பா பேசினாலும் சரி, இன்னும் 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலான்ட்டோம். நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது அன்னைக்கு தெரியும்ல, இப்ப தீர்மானிக்க முடியல. இன்னும் 3 மாசம் 6 மாசம் சொல்லி நம்ம ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலையாங்கிறது தெரிஞ்சிடும் தானே. அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் அருமையாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இன்னார்கிட்ட போய் ஏமாறணுன்றது விதி அப்படின்னீங்கல்ல. சில பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சொத்து பத்தோடு வாழணும், அந்த சொத்தெல்லாம் இழந்துட்டோம், ஆனால் போனதை நினச்சி வருத்தப்படாத, இதெல்லாம் போகணுன்னு இருக்கு, எல்லாம் கர்மா வேற ரூபத்தில் வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் உண்மைதாங்க. சில பேருக்கு சில நேரத்தில் வந்து இழப்பு வரணும். அவங்க செய்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு கடவுள் அனுகிரகம் பண்றார். அப்போ அவங்களுடைய இழப்பு எது வந்து அவங்கள பாதிக்காது. சொத்தா திருப்பி சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, தகுதி இருக்கு. ஆனால் உயிர் போனால் திருப்பி வராது. உடல்ல ஒரு பகுதி
பகுதி ஊனமானதுன்னா அது ஊனம்தான். அந்த பழைய நிலை அவங்களுக்கு திரும்பி வராது. அப்படி உள்ளவங்களுக்கு அந்த இறைவன் வந்து என்ன பண்ணுவார்? உயிரை எடுக்க மாட்டார். வேற மாதிரி செலவுகள், வேற மாதிரியான ஒரு செலவு, எங்கேயாவது போய் யார்ட்டையாவது ஏமாறுறது, நிறைய செலவு, விரயங்கள், அப்படி போகும்போது அதை வலிக்கும் தான் உங்களுக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அதை திருப்பி அவங்க வாழ்க்கையில கொடுத்துருவாருங்கிறது தான் உண்மையான கருத்து. சூப்பர் சார், ரெட்டிப்பா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டாயம், நிறைய கட்டாயம். விஷயங்கள் நாடி ஜோதிடத்தை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்மா.